இன்றைக்கு இந்தியாவில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து ராமன் கற்றுக் கொடுக்கப்படுகிறான். என்ன காரணம்? அவர்களெல்லாம் கம்பனின் கவிநயத்தை படித்தவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் ராமன் ஒரு நல்ல மனிதன் என்பதை உணர்ந்தவர்கள். தங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ராமனை போல கண்ணியமானவர்களாக வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களெல்லாம் ராமகாதையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ராமனின் சகோதர பாசத்தை கவிதையின் வாயிலாக படிக்காதவர்கள் கூட தங்களுக்கு பிறக்கிற இரட்டை குழந்தைகளுக்கு ராமன், இலக்குவன் என்று பெயர் வைக்கிறார்கள். காரணம், அவர்கள் இதை படித்து மகிழ்ந்தவர்கள் அல்ல. என் அன்பு உறவுகளே, ராமனும் இலக்குவனும் நல்ல சகோதரர்கள் என்பதை உணர்ந்தவர்கள். அப்படி அழகான ஒருவரை பார்த்தா என்ன சொல்றாங்க? ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி அழகா இருக்காரே அப்படிங்கிறாங்க. அவர்கள் எல்லாம் என்ன, மையோ மர கதமோ மரி கடலோ மலை முகிலோ, ஐயோ இவன் வடிவுங்கிற கம்பன் வரியை படிச்சவங்களா? இல்லை. ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரிகிறது ராமச்சந்திரமூர்த்தி ஒரு அழகான மணி, அழகின் உச்சம்னு தெரிகிறது. ஒரு கண்ணியமான ஆணை, கற்பு நிறைந்த ஆணை பார்க்கிற போது அவன் என்ன ராமனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராமனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அவர்களுக்கு தெரிகிறது. ராமனுடைய கற்பை எல்லாருக்கும் தெரிகிறது. அதனால தான் ஒரு ஆண்மகன் கற்போடு இருந்தால் அவனை பார்த்து எல்லோரும் ராமனாவே அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களெல்லாம் படித்து மகிழ்ந்தவர்கள் அல்ல என் அன்பு உறவுகளே. ஆனால் இந்த இந்திய திருநாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிகிறது ராமனை போல வாழ்ந்தால் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழலாம்னு.